Hello students. ஸோ இப்போ தான் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுற பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிகினர்ஸ் அப்படின்றவங்க எப்படி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபுல் டிப்ஸ் தான் வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். அட்மிஷன்ஸ் வந்துட்டு போயிட்டுருக்குமா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 4 எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸ் ரூம் அஸ் வெல் அஸ் ஆன்லைன் கோச்சிங்க்கான அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ கிளாஸஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 22லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு முன்னாடி சீக்கிரமாக வந்துட்டு கால் பண்ணி அட்மிஷன் போட்டுருங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு ஒரு மொபைல் நம்பர் இருக்கும், அந்த மொபைல் நம்பர் கால் பண்ணி அட்மிஷன் போட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ கிளாஸ் ரூம் ட்ரைனிங் மட்டும் இல்லாமல் ஆன்லைன் கோச்சிங்குமே வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. ஸோ சூன் கிராப் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஃபாஸ்ட். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் our சேனல் அண்ட் ஜாயின் in our வாட்ஸ்அப் குரூப். வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 எக்ஸாம்ஸ் எங்கேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி நீங்கள் படிக்கணும் அப்படின்ட்டு ஒரு பிகினர்ஸாக ஒரு ஃப்ரெஷர்ஸாக இருந்தீங்கன்னா அவங்க இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள், மிஸ் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கே வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துட்டு வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாவ் அ மோட்டிவ். ஓகேங்களா? இப்போ ஒரு பப்ளிக் சர்வீஸ்க்கு நீங்கள் வர போறீங்க அப்படின்னா அப்பா அம்மா ஃபோர்ஸ் பண்ணாங்க அதனால நான் படிக்க வரேன், ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு இருக்காமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா இது கம்பல்ஷன்லையோ பை ஃபோர்ஸிங் அதில் வந்துட்டு வர விஷயம் கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை இஷ்டப்பட்டு செய்கிறீங்களோ அப்போ தான் அதுக்கு வந்துட்டு ஒரு பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு ஃபுல் மோட்டிவோட நீங்கள் இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டு வரணும் அப்படின்ட்டு நீங்கள் முதல்ல மனசார நினைக்கணும். ஸோ தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் மோஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா? அது இருந்தால் தான் மற்றது எல்லாமே வந்துட்டு தானாக வரும். அண்ட் தென் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். ஸோ நம்ம வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோம். மார்னிங் காலையில் 6 o'clockலேருந்து நைட்டு 12 o'clock வரைக்கும் ரவுண்ட் தி சைக்கிள் லைக் 24/7 வரைக்கும் படிச்சுட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா அது வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அப்படி படித்தாலுமே உங்கள் பாடி அதுக்கு வந்துட்டு ஒத்துழைக்காது. அட் ஃபர்ஸ்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணுவாங்க, இல்லைனா நூன் லஞ்ச் இல்லைனா நைட் டின்னர் அப்படின்ற மாதிரி ஸ்கிப் பண்ணுவாங்க. ஸோ அந்த விஷயம்லாம் கரெக்டாக நடக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகேங்களா? அதை ஸ்கிப் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னதான் படித்தாலும் உங்களுடைய மெமரியில் வந்துட்டு அது இருக்காது. ஸோ ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். ஸோ எதுவுமே வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல், எப்பவுமே ஃபுட் ஸ்கிப் பண்ணாமல் வந்துட்டு படிங்கம்மா. ஓகேங்களா? ஏன்னா அது ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் படிச்சிங்கன்னா கூடுதலாக ஒரு எக்ஸ்ட்ரா 2 hours கூட சேர்த்து நீங்கள் படிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் தென் ஒப்டெயின் கைடன்ஸ். ஸோ கைடன்ஸ் அப்படின்ட்டு சொல்லும் பொழுது இப்போ நீங்கள் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறீங்க, அதாவது எந்த ஒரு இன்ஸ்டியூட்டுக்குமே போகாமல், ஒரு ஆன்லைன் இன்ஸ்டியூட்டோ இல்லை ஃபிசிக்கல் இன்ஸ்டியூட்டோ எதுக்குமே போகாமல் செல்ஃப் ஸ்டடி பண்ணுறதும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம்தான். பட் அதில் சில ட்ராபேக்ஸ் வந்துட்டு இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்டியூட்ஸ்க்கு வந்துட்டு நீங்கள் போகிறீங்க இல்லை ஆன்லைன் கோச்சிங் வந்துட்டு எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்ன சிலபஸ் என்ன, ஒவ்வொரு சிலபஸ்க்கும் வந்துட்டு என்னென்ன நோட்ஸ் எல்லாமே வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்துட்டு நோட்ஸ் பைலிங்குவலாக ப்ரொவைட் பண்ணுறது அண்ட் பீரியாடிக்காக குவிஸ் கண்டக்ட் பண்ணுறது, ஸ்டூடெண்ட்ஸை வந்துட்டு மானிட்டர் பண்ணிகிட்டே வந்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அண்ட் தென் வந்துட்டு சிலபஸ் கம்ப்ளீஷனுக்கு அப்புறம் வந்துட்டு ஃபுல்லாக கொஸ்டின்ஸ் டிஸ்கஷன் இருக்கும், டெஸ்ட் சீரிஸ் இருக்கும், ப்ரீவியஸ் இயர் டெஸ்ட் சீரிஸ், எக்ஸ்பெக்டட் டெஸ்ட் சீரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெஸ்ட் சீரிஸ் வந்துட்டு இருக்கும். ஸோ சிலபஸ் கம்ப்ளீஷன் ப்ளஸ் டெஸ்ட் சீரிஸ் அப்படின்னு வரும்போது இட் மேக்ஸ் யூ பர்ஃபெக்ட் ஃபார் எக்ஸாம். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்துட்டு ஒரு இன்ஸ்டியூஷனை வந்துட்டு தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு விஷயம். அதுதான் ஒரு நல்ல கைடன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிப்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு லேட்டரான ஒரு மேபி வந்துட்டு ஒரு 6 monthsக்கு லேட்டராக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அது வந்துட்டு உங்களுடைய வாய்ப்பை தான் கொஞ்சம் தள்ளி போடும். ஸோ அதனால ஐ ப்ரிஃபர் நீங்கள் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணுறீங்க இல்லை வீட்டிலேருந்தே ஆன்லைன் கோச்சிங் கூட ஜாயின் பண்ணி படிக்கிறது நல்ல ஒரு விஷயமா வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? அண்ட் ஹாவ் அ கிளியர் விஷன் ஆஃப் தி சிலபஸ். முதல்ல சிலபஸ் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு பாருங்க. ஓகேங்களா? சிலபஸை முடிஞ்சா பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நீங்களே கூட வந்துட்டு ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எது வேணாலும் நீங்கள் பண்ணலாம். பட் சிலபஸ் உங்கள் ஹேண்டில் வந்துட்டு இருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா சிலபஸ் வேறு ஏதாவது இருக்கும், நாம் வேறு ஏதாவது படிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ மேக் ஷுர் யூ கெட் தி கரெக்ட் சிலபஸ் அண்ட் ப்ரிப்பேர் அ டைம் டேபிள் அண்ட் பிளான் யுவர் டைம்.
டெய்லி நீங்க வந்துட்டு என்ன படிக்க போறீங்க, ஓகேங்களா? என்ன படிக்க போறீங்க அப்படின்றத வந்து நீங்க பிளான் பண்ணணும். அண்ட் எவ்வளோ நேரம் படிக்க போறீங்க அப்படின்றதையும் வந்துட்டு பிளான் பண்ணணும். ஒரு டேபிள் மாதிரியோ இல்ல ஒரு சார்ட் மாதிரியோ போட்டு வச்சுக்கோங்க. ஸோ நீங்க ஒவ்வொரு டாபிக் படிக்கும் போதும் டிக் பண்ணிக்கோங்க. அஃப்கோர்ஸ் நீங்க வந்துட்டு 100% உங்களால கம்ப்ளீட் பண்ண முடியாது ஒரு டேல, இட்ஸ் ஓகே. ஒரு 90% இல்ல ஒரு 60% கம்ப்ளீட் பண்றீங்களா, இட்ஸ் ஓகே. ஏன்னா ஸ்டார்டிங் அட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படிதான் இருக்கும். ஃபுல்லா 100% யாராலையுமே கம்ப்ளீட் பண்ண முடியாது. 100% இன்னைக்கு ஒரு நாள் கம்ப்ளீட் பண்ண நினைக்கிறீங்களா, அந்த 50% 60% தான் கம்ப்ளீட் பண்றீங்களா, இட்ஸ் ஓகே, வெரி குட். நெக்ஸ்ட் டே பாருங்க, நெக்ஸ்ட் டே பாருங்க, அதுக்கப்புறம் நீங்க 100% கம்ப்ளீட் பண்ணிட்டுவீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு கிளியரா அந்த டைம் டேபிள் வந்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ப்ரிப்பேர் யுவர் ஓன் நோட்ஸ். ஸோ நிறைய பிடிஎஃப்ஸோ இல்லை நிறைய நெட்ஸில் படிக்கிறீங்க, இல்லை புக்ஸ் நம்ம ஸ்கூல் புக்ஸில் வந்துட்டு படிக்கிறீங்க, எதில் நீங்கள் படிக்கிறதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்களே ஓனாக நோட்ஸ் வந்துட்டு எடுங்கம்மா. ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்படின்னு சொல்லும்போது சமச்சீர் புக்ஸ் தான் நம்ம மோஸ்ட்லி ஃபாலோ பண்ணுவோம். ஓகேங்களா? இதே குரூப் 4னா 6th to 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் புக்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். குரூப் 2 குரூப் 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th to 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்துட்டு ஃபாலோ பண்ணுவோம். மோஸ்ட்லி குரூப் 2 குரூப் 1க்கு யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 இருக்கிறதால கொஞ்சம் ஸ்கூல் புக்ஸையும் தாண்டி வெளியே இந்த இன்டர்நெட்ஸ்லாம் வந்துட்டு படிக்கிற மாதிரி வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எப்படி நீங்க படிச்சாலுமே வந்துட்டு நோட்ஸ் வந்துட்டு நீங்க எடுக்கிறது தான் வந்துட்டு கரெக்டான ஒரு விஷயம். எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி ஒரு குவிக் ரிவிஷனுக்கு உங்களுக்கே அது வந்துட்டு பயன்படும். ஓகேங்களா? நீங்க எவ்வளவு தடவை படிச்சாலுமே அது ஒரு தடவை எழுதுறதுக்கு சமமாகாது. ஓகேங்களா? ஸோ அதனால வந்துட்டு எப்பவுமே நோட்ஸ் அப்படின்றது வந்துட்டு நீங்க எடுத்துக்கணும். ரிவைஸ் ரெகுலர்லி. மோஸ்ட்லி மண்டே டு ஃப்ரைடே நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அது சாட்டர்டே சண்டே ரிவைஸ் பண்ணுங்க. அகைன் மண்டே டு ஃப்ரைடே படிக்கிறீங்க நெக்ஸ்ட் வீக் அப்படின்னா சாட்டர்டே சண்டே அதை ரிவைஸ் பண்ணுங்க. ப்ரீவியஸ் வீக் படித்த அந்த பஞ்சையும் நீங்கள் ரிவைஸ் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு அந்த வீக் படிக்கிறத மட்டும்தான் ரிவைஸ் பண்ணுவாங்க, ப்ரீவியஸ் வீக்ஸ் படிக்கிறத விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் முன்னாடி என்னென்ன பஞ்ச் படிக்கிறீங்களோ அது ஃபுல்லாக நீங்கள் ரிவைஸ் பண்ணியிருக்கணும். சால்வ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் as much as possible. ஸோ படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா எப்படி கொஸ்டின் பேட்டர்ன் வருது, என்ன கேட்குறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஓகேங்களா? ஸோ அதனால ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மோஸ்ட்லி லாஸ்ட் 5 year கொஸ்டின் பேப்பர்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணியிருக்கணுமா. ஓகேங்களா? தட் இஸ் மேண்டேட்ரி. இஃப் உங்களுக்கு இன்னும் டைம் இருந்தா லாஸ்ட் 10 years பேப்பர் சால்வ் பண்ணுங்க. ஓகேங்களா? பட் லாஸ்ட் 5 years பேப்பர் சால்வ் பண்றது மேண்டேட்ரி. டைம் இருந்தா லாஸ்ட் 10 years யூ கேன் கோ ஹெட் அண்ட் சால்வ் இட். ஓகே? ப்ரிப்பேர் கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி. டெய்லி நியூஸ் பேப்பர் ரீடிங் இஸ் மஸ்ட். ஓகேங்களா? நிறைய ஆன்லைன் வெப்சைட்ஸ் இருக்கு. பட் ஆன்லைன் வெப்சைட்ஸ் இருந்தாலுமே ஒன்ஸ் நியூஸ் பேப்பர் நீங்க கொஞ்சம் வந்து ரீட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நிறைய ஆன்லைன் கரண்ட் அஃபேர்ஸ் வெப்சைட் வந்து நீங்க பார்க்கலாம். பட் நியூஸ் பேப்பர் ரீடிங் இஸ் மஸ்ட். அது படிச்சு முடிச்சுட்டு நீங்க வந்துட்டு ஆன்லைன் வெப்சைட்ஸ் கோ த்ரூ பண்ணலாம். ஆப்டிடியூட் ப்ராக்டிஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப மஸ்ட்மா. ஓகேங்களா? அது டெய்லி நீங்க பண்ணலாம். அப்படி டெய்லி பண்ண முடியல, டைம் இல்லை, ஒர்க்கிங் பீப்புளா இருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் வீக்லி பண்ணுங்க. ஓகேங்களா? சாட்டர்டே சண்டேஸ்ல ஆப்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா ஆப்ஸ் அப்படின்றது 25 கொஸ்டின்ஸ் வந்துட்டு கண்டிப்பா வரும். ஸோ அந்த உங்களுடைய ஓவரால் மார்க்ஸ் வந்துட்டு பூஸ்ட் அப் பண்றதுக்குமே அது வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால அது கண்டிப்பா வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும். அண்ட் தென் ஆல்வேஸ் பி கான்ஃபிடென்ட். எப்பவுமே வந்து உங்களால் முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க. ஆல்வேஸ் பி மோட்டிவேட்டட். மோஸ்ட்லி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிறீங்க அப்படின்னாலே வந்துட்டு நம்மளை சுற்றி நிறைய பேர் வந்துட்டு நிறைய ஒரு டிமோட்டிவ் வைப்ஸ்லாம் வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? ஏன் இது படிக்கிறீங்க, எக்ஸாம்ஸே வராது, ஸோ அந்த மாதிரி நிறைய டிமோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் செவி சாய்க்காம நீங்கள் தான் படிக்க போகிறீங்க, நீங்கள் தான் எக்ஸாம் எழுத போகிறீங்க. உங்களுக்கு போஸ்டிங் வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த போஸ்டிங் மூலயமா எல்லாருக்குமே ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது வரைக்குமே வந்துட்டு கலங்காமல் படிச்சுட்டே இருங்க. எக்ஸாம்ஸ் வராதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ எக்ஸாம்ஸ் வந்துட்டு வந்துருச்சு. ஓகேங்களா? ஃபெப்ல வந்துட்டு குரூப் 2க்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். மார்ச்ல குரூப் 4 அண்ட் டிஎன்பிஎஸ்சி 8க்கு நோட்டிஃபிகேஷன் வருது. ஓகேங்களா? ஸோ எக்ஸாம்ஸ் வந்துருச்சு. ஸோ இன்னுமே வந்து டிலே பண்ணாமல் படிங்க. ஓகேங்களா? Thank you guys.